ஓகே. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் பண்ணியிருப்போம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற சப்ஜெக்டோடைய ஓரியன்டேஷன் பார்த்துருப்போம். சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அதில், ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சோர்ஸஸ் அதுக்கு இருக்குது, ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்குது, அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். சரியா? இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு சிலபஸில் இருக்க வரக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக். சார் வால்யூம், அந்த வால்யூம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தால் பார்க்க போகிறோம். சரியா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் இதில் டவுட்ஸ், ஏற்கனவே சில பேர் இந்த முன்னாடியே இந்த டாப்பிக்கை படிச்சிருக்கலாம். மெனி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கு கோத்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இதில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நான் அதை பார்த்துட்டு ஓகேவா சில டவுட்ஸுக்கு அப்போவே ஆன்சர் பண்ணிடுவோம். ஜென்ரலான சில டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம செஷனுடைய எண்டில் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டாபிக் என்ன சொல்லியிருக்கோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கும். நம்மளுடைய சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட் 5 அப்படின்னு தான் வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கிறணும். சிலபஸை பொறுத்தவரை, டிஎன்பிசியோட சிலபஸை பொறுத்தவரை யூனிட் 5. ஸோ இந்த யூனிட் 5ல் தான் நமக்கு என்ன வருது, இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற 2 பார்ட்டுமே கவர் ஆகுது. அப்போ சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. மினிமலாக சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் சிலபஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கவர்னன்ஸ், தமிழ்நாட்டில் மின் ஆளுகை அப்படிங்கிற டாப்பிக்கோட சிலபஸ் ஓவர் ஆயிரும். ஸோ இப்போ லாஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்பு மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம இந்த கிளாஸில் அப்டேட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலாக இதில் விஷுவலைஸாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத மெயினாக தான் நம்ம வச்சுருக்கோம். இதில் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம எடுத்து போடலை. ஸோ எதை படித்தா நீங்கள் வந்து கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும், ஸோ அந்த கண்டென்ட் மட்டும் தான் இதில் இருக்கும். போகலாமா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருந்தோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டாக? மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் மனிதவள மேம்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரியணும். மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாட்டுக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம். சரியா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரீஜியன் அல்லது ஒரு கண்ட்ரியோடைய ஓகேவா ஓவரால் டெவலப்மெண்ட் அல்லது க்ரோத்தை பற்றி நம்ம பார்க்குறதா என்னது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம்லாம் எடுத்து நம்ம படிக்கிறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நேஷனல் இன்கம். ஸோ அதனுடைய டிட்டர்மினன்ஸ் ஜிடிபி, ஜிஎன்ஐ, ஓகேவா, என்டிபி, நம்ம இதெல்லாம் பற்றி படிக்கிறதா என்ன அப்படின்னா வந்து அந்தந்த கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி படிக்கிறது. வாழ்க்கை தரத்தை அளவிடுறதா என்ன அப்படின்னா நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, முதல்ல இதை யார் வந்து டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிஸ்ட். எக்கனாமிஸ்ட்னாலே நமக்கு ஜென்ரலாக என்ன அப்படின்னா அவங்க எக்கனாமிக் க்ரோத் டெவலப்மெண்ட்டை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 எக்கனாமிஸ்ட், ஒருத்தர் யார் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமிர்தியா குமார் சென், இன்னொருத்தர் பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட் மக்பூக் உல் ஹக். இவங்க 2 பேருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பில் எந்த அளவு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவுடைய க்ரோத் இல்லை இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்
growth அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே வேறு வேறு ஆஸ்பெக்ட் தான். ஸோ ஓவராலாக நம்ம ஜென்ரலாக ஒரு லேமன் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிற சுச்சுவேஷன் கிட்ட இந்தியா வந்துருச்சு. இந்த 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இந்தியா இருந்தாலுமே ஓகேவா, இந்த அளவான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் எந்த அளவு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி ஏற்படுத்தியிருந்தால் மட்டும்தான் அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு, ஓவராலாக எல்லாரையுமே வந்து ஓகேவா போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட் மக்பூக் உல் ஹக்கும் அமர்தியாசன் இந்தியன் எக்கனாமிஸ்ட், ஓகே, அமர்தியாசன் நோபல் பிரைஸ் வாங்கின எக்கனாமிஸ்ட், இதுக்கப்புறம் லேட்டரா ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரால் உருவாக்கப்பட்டது அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. இந்த இண்டிகேட்டரை லேட்டராக யார் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகள் தெரியும், யூஎன் தெரியும். இந்த ஐக்கிய நாடுகளின் ஓகேவா மேம்பாட்டு முகமை அல்லது மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது கீழே இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரம் 1990 ஆன்வர்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1990களில் இருந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஹெச்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யாரு கேட்கலாமா. ஸோ ரிலீஸ் பண்ணுறது யாரு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரி, இந்த ரிப்போர்ட்டை ஃப்ரம் ஓகேவா எந்த இயர்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஃப்ரம் 1990 ஆன்வர்ட்ஸ், 1990களிலிருந்து நமக்கு இந்த அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படுது. கடைசியான மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அப்படிங்கிறது 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, 2023 ஃபிகர்ஸ் டேட்டாஸாக என்ன பண்ணியிருக்காங்க, 2025 ரிலீஸ் பண்ணாங்க ஓகேவா. ஸோ அப்போ அது ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து எதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோடைய டெவலப்மெண்ட்டை பற்றி தான், தனி மனிதனுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் படிக்கிறோம் ஓகே. ஸோ இதனுடைய இந்த டைமென்ஷன் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா. 0 to 1 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வேல்யூஸ் கொடுப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 0 to 1 அப்படிங்கிற ரேஞ்சில் கண்ட்ரீஸ்க்கு வேல்யூ அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி ரேங்க் அப்படிங்கிறது உண்டு. சரியா, இந்த வேல்யூஸ் என்ன இருக்கோ, அதாவது 0 to 1 அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்போ இந்த டைமென்ஷன் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா தான் இது. ஸோ ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ ஓகேவா. ஸோ இருக்கக்கூடிய மதிப்பிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், குறைந்தபட்ச மதிப்பெண்ணை மைனஸ் பண்ணணும், டிவைடட் பை ஓகேவா அதிகபட்ச மதிப்பெண்ணிலிருந்து குறைந்தபட்ச மதிப்பெண். நமக்கு இந்த ஃபார்முலாலாம் இப்போ தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அந்த ஃபார்முலாவெலாம் கேட்க போகிறது இல்லை. டிஎன்பிஎஸ்சி எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்கிங்ஸ் தான். சரி, எந்தெந்த கண்ட்ரி ஓகேவா டாப் லெவல் ரேங்கிங்ஸோ இல்லை பாட்டம் லெவல் ரேங்கிங்ஸோ இல்லை இந்தியாவுடைய சப் நேஷனல் இண்டெக்ஸ் தேசிய அளவில் எப்படி இருக்குது குறியீடுகள் ஓகேவா. ஸோ அதை பற்றியும் நம்ம என்ன பண்ணலாம் இதில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன இண்டெக்ஸஸ், இப்போ நமக்கு யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன இண்டெக்ஸஸ், என்னென்ன குறியீடுகள் வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு 5 இண்டெக்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ எதெல்லாம் அப்படின்னா, ஒன்று ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதை நம்ம மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஓகேவா, ஏற்றத்தாழ்வு சமன் செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிடலாம். தேர்டு ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின மேம்பாட்டு குறியீடு. ஸோ உங்களுக்கு சைட்லையுமே இருக்கும் ஓகேவா, தமிழில் அப்படி இருக்கும், பாலின மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு, சமத்துவமின்மை குறியீடு. லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. உலகளாவிய பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன டைமென்ஷன்ஸ் எல்லாம் பாவர்ட்டி இருக்குது அதை மெஷர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது, நல்லா கவனிச்சுக்கோங்க, குளோபல் லெவலில் நம்ம பார்க்குறோம், இதை உலக அளவில் பார்க்குறோம். இந்த அறிக்கையை வெளியிடுறது யாருன்னு சொல்லிட்டோம், எந்த ஆண்டில் முதல்ல வெளியிடப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியாச்சு ஓகேவா. அந்த ஹெச்டிஆர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன இண்டெக்ஸஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஹெச்டிஐ மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது இருக்குது. செகண்ட் ஒன் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட், அந்த கண்ட்ரியில் அதாவது எந்த அளவு இன்இக்வாலிட்டி இருக்குது, அதனால் எவ்வளோ ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் போட்டுருங்க மெசேஜாக. தேர்டு ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஓகேவா, பாலின மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹெச்டிஐ நம்ம ஓவராலாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஜெண்டரை பேஸ் பண்ணி பார்க்குறது தான் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓவரால் ஹெச்டிஐ வேல்யூ இந்தியாவுக்கு உண்டு. அது மெயிலுக்கு எவ்வளோ இருக்குது, ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்குது. ஓகேவா, ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் ஜெண்டர் டெவலப்மெண்ட். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது பாலின சமத்துவமின்மை. ஆண் பெண்ணுக்கு இடையில எந்தெந்த, ஓகேவா, ஸோ என்னென்ன விஷயங்கள்ல சமத்துவம்னே அது எந்த லெவலில் இருக்குது, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்லையோ இல்லை எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்லையோ எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிணாம வறுமை குறியீடு அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். சரி, கிட்டத்தட்ட இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு இண்டெக்ஸோடைய மெஷர் பண்ணக்கூடிய ஓகேவா டைமென்ஷன்ஸ் என்னென்ன அளவீடுகள் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேவா, ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் போக அதுக்கப்புறம் ரேங்க், டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 கண்ட்ரிஸ், பாட்டமில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, எல்லா ரிப்போர்ட்லையும் இந்தியாவுடைய பிளேஸ் என்ன, அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஓவர். இது சரியா, கிளியர் தானே இது? ஓகே, சரி. இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் யுனைடெட் நேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். வேல்யூ எந்த பேசிஸில் கொடுப்பாங்க, அந்த வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு சொன்னோம். பிட்வீன் வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்கும், ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஹெச்டிஆர் மெஷர் பண்ணுறாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டோடைய வேல்யூ வந்து என்ன ரேஞ்சஸில் கொடுப்பாங்க? பேசுறது எல்லாருக்கும் கேட்கல, அந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வேல்யூ ரேஞ்ச் நம்ம என்ன சொன்னோம், 0 to 1 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் நம்ம இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹெச்டிஐ வேல்யூஸை வச்சு கண்ட்ரி என்ன பண்ணிக்கிறாங்க, கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா, ஸோ அந்த வேல்யூ 0 to 1 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஓகே, கிளியர், சூப்பர். 1 அப்படிங்கிறது போகும்போது நமக்கு தெரியுமா, ஓகேவா, ஸோ வேல்யூ அதிகமாக இருக்கும்போது அந்த கண்ட்ரி ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் டாப்பில் இருக்கும். வேல்யூஸ் ரெடியூஸ் டிக்ரீஸ் ஆக குறைய அந்த கண்ட்ரி பின்னாடி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஹியூமன் டெவலப்மெண்ட் அதாவது பின்னாடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேல்யூ வந்து பாருங்கள் 0.800க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா, 0.800 அதாவது 0.800 அதான் 0.800 அப்படின்னு சொல்கிறோம்ல, வெரி ஹை. ஓகேவா, ஸோ 0.700லேருந்து 0.799 இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அது ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட். வெரி ஹைங்கிறது மிக அதிகமான, ஹை அப்படிங்கிறது அதிகமான, புரியுதுல்ல? ஸோ வெரி ஹை அப்படின்னா 0.800க்கு மேலே இருந்தால் அது வெரி ஹை. ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 0.700 to 0.799 இருந்தது அப்படின்னா அது ஹை. ஸோ 0.550லேருந்து 0.699 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது அப்படின்னா அது மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட். சராசரியான மனித வளத்தை கொண்டுள்ள, மனித வள மேம்பாட்டை கொண்டுள்ள நாடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 0.550க்கு கீழே வந்தது அப்படின்னா அது லோ ஹியூமன் டெவலப்மெண்ட், குறைந்த மனித வள மேம்பாட்டை கொண்டுள்ள நாடு. சரியா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 4 வேல்யூஸ் அந்த ரேஞ்சஸை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அது வெரி ஹை, ஹை, மீடியம், லோ அப்படிங்கிற 4 கேட்டகரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்க்கலாம் இந்தியா எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்னு. ஓகே, டைமென்ஷன் என்னென்ன காம்பனன்ஸை வச்சு மெஷர் பண்ணுறாங்க, இதை தான் டிஎன்பிசி கொஷினில் கேட்பாங்க. மோஸ்ட்டாக கொஷினில் கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இதுதான். என்ன டைமென்ஷன்ஸை வச்சு இந்த இண்டெக்ஸை மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ டைமென்ஷன் என்ன டைமென்ஷன் இருக்குது, ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய டெவலப்மெண்ட், ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம இதில் வெறுமனே என்ன பண்ண முடியாது, மணி அதாவது இன்கம் அப்படிங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு ஹியூமனுக்கான டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஆஸ்பெக்டில் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆக முடியும். ஓகேவா, ஸோ அதான் டைமென்ஷன்ஸாக எடுத்திருப்பாங்க. அப்போ டைமென்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைமென்ஷன் இருக்குது இதில் அப்படின்னா ஹெல்த். 3 விதமான டைமென்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹெச்டி அப்படின்னாலே நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், எஜுகேஷன், ஓகேவா, ஹெல்த்து, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா, அப்போ ஹெல்த்தில் வந்து எதை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகேவா, சராசரியான, ஓகேவா, அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம், பிறந்ததுலேருந்து ஓகேவா எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளவு நாள், இல்லை சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு நாள். இந்த சராசரி ஆயுட்காலம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. கரெக்டு தானே? இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த்னு சொல்கிறோம் பாருங்க, பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம். நல்லா கவனிச்சுக்கோங்க,
இந்த ஆயுட்காலம் எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரியில் ஹெல்த் ஸ்டேட்டஸ் பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹெல்த்தினுடைய ஃபெசிலிட்டிஸ் ஓகேவா, அங்கே டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமோ இல்லை மற்ற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸோ இல்லை இந்த மாதிரி ஓகேவா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த சுகாதாரத்துக்கான உள்கட்டமைப்பு ஹாஸ்பிட்டல்ஸோ மெடிசின்ஸோ டிஸ்பென்சரிஸ் இதெல்லாம் வந்து பெட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியோடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன சொல்லிடலாம், அந்த கண்ட்ரியில் பெட்டரான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்தியாவிலையுமே பெட்டரான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் தான். கரெக்டாக? ஸோ இந்தியாவுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 72 இயர்ஸ். இதிலிருந்து நம்ம பார்த்துடணும் இது எல்லாம் எந்த வருஷம் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் அப்படின்னா HDR 2025. ஓகேவா? ஸோ மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2025. அதில் கொடுக்கப்பட்டிருக்க வேல்யூஸ் எல்லாமே 2023க்கானது. சரியா? நம்ம அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2025 இந்த வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72 இயர்ஸ். இப்போ 72 இயர்ஸ். இந்தியா ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா இப்படியா இருந்திருக்கும்? கிடையாது. அப்போ 50 இருந்திருக்கலாம், 55 இருந்திருக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ காரணம் என்ன அப்படின்னா பெட்டரான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால. அப்போ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் அப்படிங்கிற டைமென்ஷனில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஓகே, பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 72 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகே, நெக்ஸ்ட் திங் எஜுகேஷன் அப்படிங்கிற டைமென்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிற டைமென்ஷனில் பாருங்கள், கல்வியை பொறுத்தவரை என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? ஓகேவா? கல்வியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதில் ஓகேவா, ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த டைமென்ஷனுக்குள்ளே 2 பேராமீட்டர் வருது. ஓகேவா? 2 அளவீடுகள் அதுக்குள்ளே வருது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒன்று மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது ஓகேவா, ஸோ சராசரி பள்ளி ஆண்டுகள். இன்னொன்று எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். எக்ஸ்பெக்டட் இயர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட பள்ளி ஆண்டுகள். அப்போ 2 விஷயம் இருக்கு நமக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள. 3 டைமென்ஷன் சொல்லியிருந்தோமா? எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், ஹெல்த் பார்த்துட்டோம். இப்போ எஜுகேஷன், அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்ப்போம். பாருங்க ஓகேவா, இதில் ஹெல்த்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டோம். எஜுகேஷனை பொறுத்தவரை 2 விஷயம், ஒன்று எக்ஸ்பெக்டட் இயர்ஸ், இன்னொன்று மீன் இயர். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ்னா ஓகேவா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்குன்னு சொல்லி ஓகேவா எதிர்பார்க்கப்பட்ட பள்ளி ஆண்டுகள். ஒரு குழந்தை சராசரியாக எவ்வளவு நாள் பள்ளிகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. 13 இயர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ஆவரேஜாக ஓகேவா எவ்வளோ இயர்ஸ் தான் ஸ்கூல் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6.9 இயர்ஸ், 6.9 ஆண்டுகள். அப்போ எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் வந்து நமக்கு 13, மீன் இயர் 6.9. சரியா? நெக்ஸ்ட் வந்துருங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். இந்த வாழ்க்கை தரத்தை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா ஓகேவா, கண்ட்ரியோடைய நேஷனல் இன்கம். ஓகேவா, இந்தியாவுடைய நாட்டு வருமானம் இருக்குல்ல, அதில் பெர் கேபிட்டா இன்கம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அப்போ $9057 டாலர்ஸில் தான் போடுவாங்க அது. சரியா? கிட்டத்தட்ட $9047 அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம். பான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஓகே, வாங்கும் திறன் எவ்வளவு இருக்குது அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் கூட பெருசாக வராது. ஓகேவா? ஆனால் அந்த டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிற டைமென்ஷன் இருக்குது, கல்வி எஜுகேஷன் அப்படிங்கிறது. 2வது ஹெல்த் அப்படிங்கிற டைமென்ஷன் இருக்குது. ஓகேவா? மருத்துவம். 3rd ஒன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். அதுக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எஜுகேஷன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்தது இல்லை, சாரி ஹெல்த்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்தது, எஜுகேஷனில் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வாழ்க்கை தரம். இதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது 1990 1990s, கடைசியாக வந்தது 2025, போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பாருங்கள் ஓகேவா, ரேங்க் நமக்கு கண்ட்ரிஸ் ஓகேவா, டாப் லெவல் கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, ஹியூமன் டெவலப்மெண்ட்லேயே ஓகேவா ரொம்ப ஓகேவா பெட்டராக இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னா ஐஸ்லாண்டு தான், 0.972. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எது இருக்குது, நார்வே, அடுத்து சுவிட்சர்லாண்ட். ஓகேவா? இதெல்லாம் டாப்பில் இருக்கக்கூடிய ரேங்க். ஓகே, இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 130. ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இந்தியாவுடைய ரேங்க் 130. லாஸ்ட் இயர், அதாவது இது வந்து 2023க்கான வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டேன், ஆனால் ரிலீஸ் பண்ணது 2025 ரிப்போர்ட். ஓகேவா? 2022, அதாவது இந்த ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு ரிப்போர்ட்டு, அதில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133. அப்போ கிட்டத்தட்ட இந்தியா ஒரு 3 பிளேஸ் வந்து முன்னேறி போயிருக்கு.
ஓகேவா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்தியாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0.685. சரி, இப்போ ஆன்சர் பண்ணிடலாமா நம்ம? ஓகேவா, 0.685 அப்படின்னா ஓகேவா இந்தியா வந்து என்ன ரேஞ்சில் வரும்? முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. 0 to 1 அப்படிங்கிற வேல்யூவை கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ இந்தியாவுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 0.685. இப்போ 0.685 அப்படின்னா இந்தியாவுடைய வேல்யூ இது. இந்தியாவுடைய ரேங்க் 130. சரியா, இந்தியாக்கான மற்ற வேல்யூஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கிராஸ் நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா பார்த்தாச்சு, மீன் இயர்ஸ், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ். இப்போ இதை ஆன்சர் பண்ணுங்க, இந்தியா வந்து என்ன கேட்டகரியில் இருக்கு அப்படின்னு. இதில் வெரி ஹை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருமா, அல்லது ஹை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குமா, அல்லது மீடியம் அப்படிங்கிற கேட்டகரியில் வருமா, அல்லது லோ அப்படிங்கிற கேட்டகரியில் வருமா? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. மிக அதிகமான அல்லது சராசரியான அல்லது குறைந்த, இந்த 4 ஆப்ஷனில் இந்தியா என்ன கேட்டகரியில் வரும்? ஆன்சர் பண்ணுங்க, நம்ம அடுத்து போகலாம். பாட்டம் ஓகேவா, கடைசியாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் 193 கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்தியா வந்து மீடியம் அப்படிங்கிற கேட்டகரி தான். ஓகேவா, கிட்டத்தட்ட 0.685 வந்துருச்சு. இன்னும் ஒரு 0.15 15 பாயிண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்தியா வந்து ஹை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி என்ன பண்ணால் சவுத் சூடான். அதை நம்ம ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம போட்டிருக்கோம். 0.388. கடைசி இருக்கக்கூடிய நாடு என்ன பண்ணால் 193rd வந்து சவுத் சூடான், அதாவது தெற்கு சூடான் அப்படிங்கிற நாடு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ 0.388 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசாக வேல்யூலாம் வராது. வேல்யூஸ் கேட்டாலும் இந்தியாவுடைய வேல்யூவை தான் கேட்பாங்க, மற்ற கண்ட்ரீஸ்னுடைய வேல்யூ கேட்க மாட்டாங்க. நம்ம ஏன் ரேங்க் பார்க்குறோம் அப்படின்னா கம்பேரிட்டிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும், டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கும் பாட்டமில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்னுடைய வேல்யூஸில் இந்தியா என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ அதர் கண்ட்ரீஸ் ஓகேவா, சம் அதர் கண்ட்ரீஸ் கூட நம்ம இதை கம்பேர் பண்ணிடலாம்ல. கம்பாரிசன்னா வந்து ஓகேவா, ஸோ சில டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட இந்தியாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா முக்கியமான சில கண்ட்ரிஸ் கூட இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸையும் சேர்த்து சொல்கிறோம். ஓகேவா, ஸோ பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பாருங்கள் 17வது இடத்துல இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ எக்கனாமியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு. ஜிடிபியை வச்சு பார்க்கும்போது, அவங்களுடைய நேஷனல் இன்கம் வச்சு பார்க்கும்போது வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது யூஎஸ் தான். அந்த யூஎஸ்ஏ இந்த ஓகேவா ஹெச்டியில் எங்கே தான் இருக்குது? 17th ரேங்கில் தான் இருக்குது. வேர்ல்டில் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய சைனாவை பார்த்தீங்க அப்படின்னா 78ல் தான் இருக்குது இதில் ரேங்கில். ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன கண்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள். இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஓகேவா, ஸோ நெய்பரிங் கண்ட்ரீஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஸ்ரீலங்கா 89. ஓகேவா, ஸ்ரீலங்கா 89வது இடத்துல இருக்குது. ஸ்ரீலங்கா 89, பூட்டான் 125, பங்களாதேஷ் 130, நேபாள் 145, மியான்மர் 150, பாகிஸ்தான் 168, ஆப்கானிஸ்தான் 181. கிளியரா? அப்போ ஸ்ரீலங்கா 89, பூட்டான் 125, பங்களாதேஷ் 130, நேபாள் 145, மியான்மர் 150, பாகிஸ்தான் 168, ஆப்கானிஸ்தான் 181. இவ்வளோதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஓவர். கிளியர் தானே? ஸோ ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்துட்டோம், அதோடைய வேல்யூஸ் என்னன்னு பார்த்துட்டோம், இந்தியாவுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துட்டோம், டாப் கண்ட்ரி எதுன்னு பார்த்தாச்சு, பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. அடுத்து நம்ம இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொன்னோம். இதை பொறுத்தவரை நமக்கு பெருசாக என்ன அப்படின்னா எக்ஸாமில் எக்ஸாக்டாலாம் எதுவுமே வரப்போகிறது இல்லை. இன்இக்வாலிட்டியை வச்செல்லாம் டிஎன்பிசி கேட்க மாட்டாங்க கொஷின்ஸ். ஓகேவா, ஆனால் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க? ஓகேவா, எந்த அளவு இன்இக்வாலிட்டி இருக்குது? ஓகேவா, ஸோ அந்த இன்இக்வாலிட்டினால ஹியூமன் டெவலப்மெண்ட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வாய்ப்புகள் ஓகேவா எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின மேம்பாட்டு குறியீடு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தது தான். ஓகேவா, ஸோ எந்த அளவு ஓகேவா மெயில் ஃபீமேலுக்கான டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஆண் மற்றும் பெண்ணுக்கான ஓகேவா தனித்தனியான வளர்ச்சி எவ்வளவு இருக்குது, இதனுடைய டைமென்ஷன் பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஐ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் எடுத்தோமோ அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோமா. மனிதவள அந்த டைமென்ஷன் அந்த இண்டெக்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன டைமென்ஷன்ஸை நம்ம எடுத்தோமோ ஸோ அதே டைமென்ஷன்ஸ் தான் இங்கே எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். பட் ஆனால் இங்கே ஒரு வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே ஓவரால் வேல்யூஸ். ஓவரால்னா அந்த கண்ட்ரிக்கான வேல்யூ.
ஜெண்டரை பேஸ் பண்ணி வேல்யூ போடலை. ஆனால் இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, எஜுகேஷன் அப்படின்னா ஓகேவா, எஜுகேஷனில் நம்ம என்ன பார்த்தோம், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அந்த மீன் இயர்ஸில் மெயில் என்ன, ஃபீமேல் என்ன, எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்கில் மேல் என்ன, ஃபீமேல் என்ன. எக்ஸாம்பிள் ஹெல்த் எடுக்கிறோம் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஓகே, பிறப்பிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம், அது ஆணுக்கு ஆண்னா எவ்வளோ வருது, பெண்ணா எவ்வளோ வருது. சராசரி நம்ம இந்தியாவுடைய சராசரியை சொல்லிட்டோம், அதில் ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம பெர் கேபிட்டா இன்கம், அதில் ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு. ஸோ அந்தளவு நமக்கு வேல்யூஸ் அப்படிங்கிறது இதில் தேவைப்படாது பெருசாக. நம்ம ஹெச்டிஐ வேல்யூ நம்ம சொன்னோம், ஓகேவா, இந்தியாவுடைய ஹெச்டிஐ வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம், ஓகேவா. இதில் ஓவராலாக நமக்கு ஜெண்டர் டெவலப்மெண்ட் டெக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 0.874. அதில் மெயிலை பார்த்தீங்க அப்படின்னா 0.631, சாரி ஃபீமேல், பெண் பார்த்தீங்க அப்படின்னா 0.631, ஆண் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.722 ஆண். அப்போ இதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட, ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது நமக்கு, ஓகேவா. ஸோ ஓவரால் வேல்யூ, அந்த ஜிடிஐயுடைய வேல்யூ இந்தியாவுக்கு எவ்வளவு, 0.874. அதில் மெயில் பெண்ணுடைய மதிப்பு என்ன, சாரி ஃபீமேல் மெயில், அதே மாதிரி ஆணுடைய மதிப்பு என்ன. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாலின, ஓகேவா, சமத்துவமின்மை குறியீடு, எந்த அளவு சமத்துவமின்மை இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தில், இல்லை எம்பவர்மெண்ட்டில், இல்லை லேபர், இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த அளவு நமக்கு வந்து ஓகேவா ஸோ இது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டுலேயே வந்து இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து நெகட்டிவான ஒரு இண்டெக்ஸ். அப்போ வேல்யூ நமக்கு குறைஞ்சாதான் நமக்கு எங்கே வரும், ஃபஸ்ட்டு ரேங்க்கு வர முடியும். நீங்கள் எல்லா இண்டெக்ஸ் மாதிரி நம்ம காமனாக எப்படி யோசிச்சிடக்கூடாது, வேல்யூ அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட் இருப்போம் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. இது நெகட்டிவான இண்டெக்ஸ் இது. ஸோ அப்போ நெகட்டிவ் ஆஸ்பெக்டை மெஷர் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் எப்படி இருக்கணும், குறைவாக இருக்கணும். அப்படி வேல்யூஸ் குறைவாக இருந்தால் தான் அந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டுக்கு வரும். சரி, எந்த கண்ட்ரியில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது. டென்மார்க் வேல்யூ பாருங்கள், நான் சொன்னேன் நான் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு 0.003 அந்த ரேஞ்ச் தான் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஆண் பெண்ணுக்கான சமத்துவமின்மை, அதாவது இடைவெளி அப்படிங்கிறது 0.003 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கான். செகண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி நார்வே, தேர்ட் இருக்கிறது ஸ்வீடன். இந்தியாவுடைய ரேங்க் நமக்கு தெரியணும்ல. ஸோ இந்தியாவுடைய ரேங்க் 102, கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான, ஓகேவா, 102வது இடத்துல தான் இந்த பாலின சமத்துவமின்மை குறியீடில் இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 102வது இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட, சரியா, ஓகேவா. இந்தியாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.403, ஓகேவா. இந்தியாவுடைய வேல்யூ 0.403. அப்போ டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி பார்த்துட்டோம், ஓகேவா. ஸோ இந்தியாவுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், ஓகே. ஸோ இதில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரியணுமா, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸை எடுத்துக்கிறாங்க, ஓகேவா. ஸோ என்னென்ன டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டைமென்ஷன் வராது, வேறு வேறு டைமென்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ, ஓகேவா. ஸோ பிரசவத்தின் போது தாய் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பெண்ணுடைய இறப்பு விகிதம் எவ்வளவு இருக்கு. அடலசன்ட் பர்த் ரேட், வளரிளம் பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம், வளரிளம் பிறப்பு விகிதம். ஷேர் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட், ஓகேவா. ஸோ அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம், சட்டம் இயற்றக்கூடிய அவையில், ஓகேவா, அந்த அவையில் லெஜிஸ்லேச்சரில் எவ்வளோ விமனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்போ சட்டமன்றத்தில் பெண்களின் விகிதம். சட்டமன்றம் அப்படின்னா நீங்கள் மாநில சட்டமன்றம் அந்த மாதிரி மீன் பண்ணிடக்கூடாது. சட்டமன்றம் அப்படின்னாலே லா மேக்கிங் பாடி, அது யூனியனாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட 15% தான் ஆவரேஜாக, ஓகேவா. ஸோ 15% தான். பாப்புலேஷன் வித் அட்லீஸ்ட் சம் செகண்டரி எஜுகேஷன், இடைநிலை கல்வியை, ஓகேவா, முடித்த மக்களின் விகிதம் எவ்வளவு. அட்லீஸ்ட் செகண்டரி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் முடிச்சிருக்கணும், அது எவ்வளவு, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், இது மெயில் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு. இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஆன்சர் பண்ணலாம்ல, ஓகேவா. இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்தில், ஓகேவா, ஸோ ஆண் அதிகமாக இருப்பாங்களா இல்லை பெண் அதிகமாக இருப்பாங்களா,
ஆன்சர் பண்ணுங்க. இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை பொறுத்தவரை ஓகேவா, ஆண் அதிகமாக இருப்பாங்களா அல்லது பெண் அதிகமாக இருப்பாங்களா? வேலை செய்யக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஆண் அதிகமாக இருப்பாங்களா பெண் அதிகமாக இருப்பாங்களா? பேசுறது எல்லாருக்கும் கேட்குது தானே, கிளியராக இருக்குல்ல? சரி, ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு இது. அப்போ பாருங்க, டைமென்ஷன் என்ன பண்ணால் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், ஓகே, மகப்பேறு இறப்பு விகிதம் எல்லாமே நமக்கு தமிழ்லையும் இருக்குது. ஓகேவா, ஸோ அடலசன்ட் பர்த் ரேட், வளரிளம் பிறப்பு விகிதம், ஷேர் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட்னா ஓகேவா, சட்டமன்றத்தில் ஓகேவா பெண்களின் விகிதம் எவ்வளவு இருக்குது. ஓகேவா, பாப்புலேஷன் வித் அட்லீஸ்ட் சம் செகண்டரி எஜுகேஷன் ஓகேவா, மக்கள் தொகையில் இடைநிலை கல்வியை முடித்தவர்களினுடைய நம்பர். ஓகேவா, ஸோ எண்ணிக்கை. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா தொழிலாளர் பங்கேற்பு விகிதம். இது எல்லாம் பார்த்து நமக்கு மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு ஓவராலாக. ஸோ எந்தெந்த கண்ட்ரி நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஓகேவா, டென்மார்க்கு ஃபஸ்ட் பிளேஸ், அதாவது ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நார்வே செகண்டு, இந்தியா ஸ்வீடன் தேர்ட் இருக்குது. இந்தியாவுடைய தரவரிசை எண் வந்து 102, இந்தியாவுடைய வேல்யூ 0.403. கிளியர் தானே? ஓகே, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது இந்த ஹெச்டிஆர் ரிப்போர்ட்லேயே இருக்கக்கூடிய லாஸ்ட் முக்கியமான ஒரு இண்டெக்ஸ், குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், உலகளாவிய பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, குளோபல் லெவலில் எப்படி பாவர்ட்டி வறுமை இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதற்கான இதுதான் இந்த பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் அசார்ட்ஸ் இந்த வருஷத்தோட தீம், அதாவது இப்போ லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண அந்த இண்டெக்ஸினுடைய தீம். ஓகேவா, ஸோ வறுமை மற்றும் காலநிலை ஆபத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ நமக்கு பாருங்கள் டைமென்ஷன்ஸ் என்னென்ன டைமென்ஷன் இருக்குது அப்படின்னா கிளியராக ஞாபகம் வச்சுக்கிறணும். நம்ம ஹெச்டிஐ மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டைமென்ஷன் பார்த்தோம், இங்கேயே நம்ம கம்பேர் பண்ணலாம். ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோமா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அதை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டைமென்ஷன் பார்த்தோம், ஹெல்த் பார்த்தோம் கரெக்டாக, மருத்துவம். செகண்டு எஜுகேஷன், கல்வி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். கிளியர் தானே? ஸோ ஹெச்டிஐ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஹெச்டிஐலேயும் நம்ம ஹெல்த் பார்த்துருக்கோம், மருத்துவம் பார்த்துருக்கோம், எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் இங்கேயுமே இந்த குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்லையுமே டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது சேம் தான் கிட்டத்தட்ட. இங்கேயும் ஹெல்த்து, இங்கேயும் நமக்கு எஜுகேஷன். ஓகேவா, ஸோ இங்கேயும் நமக்கு என்ன வந்துடும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துடும். நல்லா கவனிச்சுக்கணும். பட் ஆனால் ஹெச்டிஐக்கும் குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உலகளாவிய ஓகேவா வறுமை குறியீட்டுக்கு இருக்கக்கூடிய மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பாவர்ட்டியை நம்ம எப்போவுமே எப்படி தான் எடுப்போம், இன்கம் ஃபேக்டர்ஸை இதில் கன்சிடர் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஸோ இதை மெஷர் பண்ணுறது பேஸ்டான எதை வச்சு அப்படின்னா நான் இன்கம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வருமானம் அல்லாத காரணிகளை வைத்து அளவிடப்படும். இன்கம் அப்படிங்கிற ஃபேக்டரை எடுத்துக்க மாட்டோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் நல்லா கவனிச்சு யோசிச்சு பாருங்கள். ஹெச்டிஐயில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் நம்ம எதை எடுத்தோம், பெர் கேபிட்டா இன்கம் எடுத்தோம். கரெக்டாக? தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம். ஆனால் இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் என்ன எடுக்க மாட்டோம், இன்கம் வராது, நான் இன்கம் ஃபேக்டர்ஸ், அதாவது வருமானம் அல்லாத காரணிகள். அப்போ வருமானம் அல்லாத காரணிகள்னால் வேறு சில டைமென்ஷன், அதான் நம்ம சொல்கிறோம் மல்டி டைமென்ஷன் சொல்கிறோம்ல, வேறு சில ஆஸ்பெக்ட்ஸ், சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கே வர மாட்டீங்க, அந்த பிலோ பாவர்ட்டி லைன். ஓகே, வறுமை கோட்டிற்கு கீழ் அந்த பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அதற்கு கீழே நம்ம வரமாட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டைமென்ஷன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. டைமென்ஷன்ஸை பொறுத்தவரை நமக்கு என்னெல்லாம் இருக்குதுல்ல, ஹெல்த். ஓகேவா, ஹெச்டிஐயில் ஹெல்த் இருந்தது, இங்கேயும் ஹெல்த் இருக்குது. ஓகேவா, ஹெச்டிஐலையும் கம்பேரிட்டிவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெச்டி நோட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஹெல்த்தை பொறுத்தவரை நமக்கு என்னெல்லாம் இருக்குது, நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து. நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சைல்டு மார்டாலிட்டி அப்படிங்கிறது குழந்தை இறப்பு விகிதம். குழந்தை இறப்பு விகிதம், சைல்டு மார்டாலிட்டி. ஆனால் நம்ம ஹெச்டிஐயில் ஹெல்த் என்ன பார்த்தோம், கம்பேரிட்டிவாக ஒரு டைம் பார்த்துருங்க. கம்பேர் பண்ணி இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்காது, இல்லைனா ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா,
நம்ம இங்கே குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் ஹெல்த்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நியூட்ரிஷனும் சைல்டு மார்ட்டாலிட்டியும். பட் ஆனால் ஹெச்டிஐயில் ஹெல்த்தில் என்ன பார்த்துருந்தோம்? ஹெச்டிஐலையும் இதே டைமென்ஷன் தான் பார்த்தோம், ஆனால் பேராமீட்டர் இது கிடையாதுல்ல. ஓகேவா? ஸோ ஹெல்த்தில் என்ன பார்த்துருந்தோம் நம்ம அங்கே அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப், அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே அது இல்லை. நியூட்ரிஷன் சைல்டு மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், கல்வி. அங்கேயும் எஜுகேஷன் இருந்தது. அங்கே எஜுகேஷனில் என்ன இருந்தது? மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ரெண்டு பார்த்தோமா? எதிர்பார்க்கப்பட்ட பள்ளி ஆண்டுகள், சராசரி பள்ளி ஆண்டுகள். ஓகே, பட் இங்கே என்ன எஜுகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னா பள்ளி ஆண்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அட்டண்டன்ஸ், பள்ளி வருகை, ஸ்கூல் அட்டண்டன்ஸ். அப்போ இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது பள்ளி ஆண்டுகள், ஸ்கூல் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது பள்ளி வருகை. சரியா? அங்கே எஜுகேஷனில் பார்த்தது மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். மீன் இயர்ஸ் அப்படிங்கிறது சராசரி பள்ளியாண்டு, எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட பள்ளியாண்டு. ஓகே, ஸோ வேற என்ன டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இந்த டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், லிவிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? வாழ்க்கை தரம். அதான் நம்ம அங்கே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஹெச்டிஐயில் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஐயில் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம அதில் வந்து எதெல்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரே விஷயம்தான், அதாவது பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். கரெக்டா? தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்தோம். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? குக்கிங் ஃபியூல் அப்படிங்கிறது சமையல் எரிவாயு. பாருங்க, நம்ம இங்கே பார்க்கறது எல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் இன்கம் ஃபேக்டர்ஸ் தான். வருமானம் அல்லாத காரணிகள் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இன்கம் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம், எல்லாமே நான் இன்கம் ஃபேக்டர்ஸ். அப்போ குக்கிங் ஃபியூல் அப்படிங்கிறது சமையல் எரிவாயு. சானிடேஷன், ஓகேவா? தூய்மை. ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர். எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். ஹவுசிங், ஓகேவா? வீட்டு வசதி. அசட்ஸ், சொத்துக்கள். புரியுதுல? குக்கிங் ஃபியூல் அப்படி சமையல் எரிவாயு, சானிடேஷன் அப்படிங்கிறது தூய்மை, ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறது குடிநீர், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம், ஹவுசிங் வீட்டு வசதி, அசட்ஸ் சொத்துக்கள். இந்தியாவுடைய மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 0.069. இதில் ரேங்க் அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக், ரீஜியன் ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வறுமை குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வறுமை குறைஞ்சிருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வந்து தனியாக நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதில் தான் ஸ்டேட் வைஸ் ரேங்க் எல்லாம் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு இதில் தெரிய வேண்டியது, உங்களுக்கு மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்ன டைமென்ஷன்ஸை எடுத்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹெச்டியில் பார்த்தா அதே டைமென்ஷன் தான். பட் ஆனால் அங்கே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இன்கம் எடுத்தோம், பெர் கேபிட்டா இன்கம் எடுத்தோம். இங்கே நம்ம லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு எதை எடுக்கிறோம் அப்படின்னா, ஓகேவா, குக்கிங் ஃபியூல், அதான் நான் இன்கம் ஃபேக்டர்ஸ். சமையல் எரிவாயு, தூய்மை, குடிநீர், மின்சாரம், வீட்டு வசதி, சொத்துக்கள். அசட்ஸ் அப்படிங்கிறது சில சொத்துக்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இது நமக்கு அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. குளோபல் லெவலில் வரக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் நமக்கு ஓவர். கிளியர் தானே? அதில் அதிகமாக கொஷின் கேட்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, ஒன்று ஹெச்டிஐ, இன்னொன்று ஓகேவா நம்மளுடைய இப்போ லாஸ்ட்டு பார்த்தோம்ல குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், உலகளாவிய பல பரிணாம வறுமை குறியீடு. மனிதவள மேம்பாட்டு குறியீடும் குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸும் ரொம்ப முக்கியம். கிளியரா இது? ஸோ வேறு சில இண்டெக்ஸஸ் நம்ம பார்த்தோம் அது கூட அடிஷ்னலாக. இப்போ அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம். ஓகேவா? நேஷ்னல் லெவலில் வந்துடலாம். நேஷ்னல் லெவலில் நமக்கு என்ன அப்படின்னா சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகேவா? இந்திய மாநிலங்களுக்கான மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ குறியீடு அப்படிங்கிறது இருக்குது. அதில் நம்ம அவங்க என்ன பேராமீட்டர்ஸ் எடுக்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎன்டிபி,
யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பேராமீட்டர்ஸ், என்ன டைமென்ஷன்ஸ், என்ன அளவீடுகள் பயன்படுத்தப்பட்டதோ அதே அளவீடுகளை தான் யார் பயன்படுத்துவாங்க இந்தியாலையும். சரி, இந்தியாவில் இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ரெகுலராக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. பிளானிங் கமிஷன் இருக்கும்போது பிளானிங் கமிஷன் ரிலீஸ் பண்ணாங்க இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பீரியாடிக்கலாக ஓகேவா நமக்கு வந்தது. பிளானிங் கமிஷன் போனதுக்கப்புறம் நமக்கு அந்த பிளானிங் கமிஷன் ஓகேவா நமக்கு டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் நித்தி ஆயோக் வந்தது. நித்தி ஆயோக் என்ன பண்ணல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் அதில் வரக்கூடிய சில ஆஸ்பெக்ட்ஸை வச்சு தனித்தனியாக சில ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பாவர்ட்டிக்கு தனியாக ரிப்போர்ட் இருக்குது, எஜுகேஷனுக்கு தனியாக ரிப்போர்ட் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 2017 பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 2017 மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புள்ளியியல் மற்றும் திட்டங்கள் தொடர்பான அமலாக்கத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 2022-23 அப்படிங்கிறது யூஎன்டிபி அப்போ ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிட்டோம், கம்பைல் பண்ணோம் ஓகேவா. சில கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணாங்க. ஸோ அதில் நமக்கு எடுக்கும்போது ஓகேவா நல்லா யோசிச்சுக்கோங்க ஓகேவா. ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குது, இந்தியன் ஸ்டேட்ஸில் ஓகே. ஓவராலாக நமக்கு தெரியும் இந்தியாவில் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, ஒரு 36 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஓகே. ஸோ இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் பெட்டராக இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோவா. கோவா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சில இதில் கேரளா அப்படின்னு இருக்கும், ஆனால் 2017 கேரளா இருந்தது. கோவா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கேரளா 0.799. பாருங்க, கோவா வந்து வெரி ஹை அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குதா, என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஓகேவா. கோவா, கேரளா, சண்டிகர் இருக்கு. தமிழ்நாடு 15th பிளேஸில் இது இருக்கு, 0.732 அப்படின்னு சொல்கிறோம். ஓவரால் ரேங்க்லங்க லார்ஜர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு டாப் 10க்குள்ளே வந்துடும் இதில். ஏன்னா மற்ற 3 ஸ்டேட்ஸை இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு லார்ஜர் ஸ்டேட். இது டாப்பில் இருக்கக்கூடிய கோவா அப்படிங்கிறது ஏரியா வைஸாக ஸ்மால் ஸ்டேட்டு. கேரளா அப்படிங்கிறது தமிழ்நாடு பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 40% தான் இருக்கும். சண்டிகர் அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி, ஸ்மால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அது. அப்போ ஓவரால் ரேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 15. இதுவுமே அப்டேட்டடு கிடையாது இது ஓகேவா. அப்டேட்டடாக இப்போ வந்த ரிப்போர்ட் இல்லை, இது 2022-23 அதாவது 22 அந்த காலகட்டத்தில் ஓகேவா. ஸோ யூஎன்டிபியோட ரிப்போர்ட்டை வச்சு நேஷனல் லெவலுக்கு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நித்தி ஆயோக் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். நித்தி ஆயோக் அப்படிலாம் எதையுமே ரிலீஸ் பண்ணலை. பிளானிங் கமிஷன் இருக்கிற வர பிளானிங் கமிஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 2015 அவங்க பிளானிங் கமிஷன் இல்லை ஓகேவா. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் 2017 கம்பைல் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய மினிஸ்ட்ரிஸ் ஓகே டேட்டாஸ் எல்லாம் வச்சு இந்தியாவுடைய ஸ்டேட்ஸுக்கு கம்பைல் பண்ணாங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியது. இப்போ தமிழ்நாடு ஓகேவா லார்ஜர் கேட்டகரின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 அந்த கட்டத்திலே வந்துடும். ஆனால் நமக்கு தமிழ்நாடு பாருங்கள் 0.732 இருக்குல்ல இதில் ஓகேவா. அப்போ தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் வரும், வெரி ஹை, ஹை, மீடியம் அல்லது லோ, இதில் எந்த கேட்டகரியில் வரும்னு சொல்லிடுங்க. அதே இதுதான் இங்கேயும் கேட்டகரைசேஷன் அதுதான். தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் வரும், குயிக் ஆன்சர் பண்ணுங்க. சாட் பாக்ஸில் குயிக் ஆன்சர் பண்ணுங்க. பேசுறது கேட்குது தானே எல்லாருக்குமே, ஏன் எந்த பதிலுமே இல்லாமல் இருக்கீங்க? ஏதாவது ஒன்று அதில் நீங்கள் போடுங்க, அது சரியோ தப்போ அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க அதில். தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் வரும், ஹை அப்படிங்கிற கேட்டகரியில் தான் தமிழ்நாடு வரும். ஏன்னா 0.732 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பீகார், 36th ஓவரால் ரேங்க்கில் லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா பீகார். சரியா. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுதான் வந்து நம்ம இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஓகேவா. இதுக்கப்புறம் பெருசாக கம்பைல் பண்ணி ஒரே இண்டெக்ஸாக வரலை. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய எக்கனாமிக் சர்வே படி தமிழ்நாடு கவர்மெண்டோடைய இதை நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்டோடைய ஓகேவா ஸோ ஆத்தென்டிக்கான டேட்டா. லார்ஜ் கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான்.
ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் சர்வே 2024-25க்கான பொருளாதார ஆய்வறிக்கை. இப்போ அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே வந்துருச்சு, 2025-26 வந்துருச்சு. ஸோ 24-25 எக்கனாமிக் சர்வேலையே ஓகேவா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுடைய எக்கனாமிக் சர்வே ஓகேவா தமிழ்நாடுனுடைய கவர்மெண்டோடைய ரிப்போர்ட் ஓகேவா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லார்ஜர் கேட்டகரி ஏரியா ஓகேவா, அதாவது லார்ஜர் கேட்டகரி ஸ்டேட்ஸ், பெரிய மாநிலங்கள் அப்படின்னு இருக்குல்ல, பாப்புலேஷனை வச்சு ஏரியாவை வச்சு ஓகேவா ஜிடிபியை வச்சு நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகேவா லார்ஜ் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஓகேவா தமிழ்நாடு 6th பிளேஸ் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எதில்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். கிளியர் தானே? தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஆத்தென்டிக்கான டேட்டா அது ஓகேவா. ஸோ அதில் அதாவது எக்கனாமிக் சர்வேல 2024-25 எக்கனாமிக் சர்வே அதில் லார்ஜ் கேட்டகரி ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு 6th பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அந்த ஹெச்டியில் சம் அதர் ஸ்டேட்ஸே அவங்க கொடுத்துருக்காங்க. கேரளா ஓகேவா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, செகண்ட் ஹிமாச்சல், தேர்ட் இருக்கிறது பஞ்சாப் இருக்குது, 6th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பிளேஸில் முன்னாடி பார்த்தது மாதிரியே பீகார் தான் இருக்குது ஓகே, அதில் சேஞ்ச் இல்லை. ஸோ அப்போ தமிழ்நாடு இதில் 6th பிளேஸ் அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்குது. எதில் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதனுடைய வேல்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க 0.692 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 0.692. அப்போ 0.692 அப்படின்னா எக்கனாமிக் சர்வே படி தமிழ்நாடு எந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும்? எந்த ரேஞ்சில் வந்துடும் தமிழ்நாடு? வெரி ஹை, ஹை, மீடியம் அல்லது லோ, இதில் எந்த ரேஞ்சில் வந்துடும் தமிழ்நாடு? குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. மீடியம் தானே ஓகேவா. சராசரியான மனித வளத்தை கொண்டுள்ள ஒரு மனித வள மேம்பாட்டை கொண்டுள்ள ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டெக்ஸ், நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், தேசிய பலபரிணாம வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. கடைசி 2023 நித்தி ஆயோக் இது ரிலீஸ் பண்ணாங்க ஓகேவா. 2023 நித்தி ஆயோக் வந்தது. ஸோ அதான் நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். எப்படி நமக்கு குளோபல் லெவலில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோபல் லெவலில் நமக்கு என்ன இருக்குது, குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை இது ரிலீஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணிடுவோம். ஸோ குளோபல் மல்டிடைமென்ஷனல் உலகளாவிய பல பரிணாம வறுமை குறியீடு அப்படிங்கிறத வெளியிடுறது நம்ம யாருன்னு சொல்லுவோம்? UNDP + ஆக்ஸ்ஃபோர்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, UNDP தான் எல்லா ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணாலும் இந்த குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது ஆக்ஸ்ஃபோர்டும் சேர்ந்து ஃப்ரம் 2010 இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா நித்தி ஆயோக். ஸோ யாருடைய கைடன்ஸ் படி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நித்தி ஆயோக் சொல்கிறாங்க அப்படின்னா UNDP, ஆக்ஸ்ஃபோர்டு. நம்ம யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் ஓகேவா ஆக்ஸ்ஃபோர்டு பாவர்ட்டி ஓகேவா ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்ஸ்ஃபோர்டு அமைப்பு அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கலாம் பேரை. ஸோ அவங்களும் ஓகேவா UNDP சேர்ந்து குளோபல் லெவல் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. நேஷனல் லெவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது நித்தி ஆயோக் வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஓகேவா யாருடைய சப்போர்ட்டோட ஓகேவா இல்லை யாருடைய கைடன்ஸோட அப்படின்னா குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய UNDP அண்ட் ஆக்ஸ்ஃபோர்டோடைய கைடன்ஸோட. அப்போ நமக்கு இதை கொஸ்டின் கேட்பாங்க, இந்த நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஸோ தேசிய பல பரிணாம வறுமை குறியீடு, இதில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸில் பாவர்ட்டி எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வறுமை இந்தியாவினுடைய மாநிலங்களில் எந்த அளவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, டைமென்ஷன்ஸ் என்ன சார் அப்படின்னா குளோபல் லெவலில் என்ன டைமென்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குளோபல் லெவலில் என்ன டைமென்ஷன்ஸ் அவங்க எடுத்தாங்களோ அதே சேம் டைமென்ஷன்ஸ் ஓகேவா. ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா அவங்க அதாவது குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஓவராலாக எத்தனை இண்டிகேட்டர்ஸ் வரும்? 10 இண்டிகேட்டர்ஸ் வரும். 10 குறியீடுகள் வச்சு அளவிடப்படும் ஓகேவா. நம்ம நேஷனல் லெவலில் நேஷனல் ஸோ வெயிட் அ மினிட், வெயிட் இப்போ கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அது குளோபல் லெவலில் குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 10 இண்டிகேட்டர்ஸை வச்சு மெஷர் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க,
நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தேசிய பல பரிணாம வறுமை குறியீடு, அதான் தேசிய பல்நோக்கு வறுமை குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது ஓகேவா, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, இதை ரிலீஸ் பண்ணுறது நித்தி ஆயோக். 12 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, ரெண்டோடைய டைமென்ஷன்ஸும் சேம் தான். ஆனால் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 இண்டிகேட்டர் அப்படிங்கிறது அதிகமாக வருது. இதில் நித்தி ஆயோக் அதிகமாக எடுத்துக்கிறாங்க 2 இண்டிகேட்டர். ஓகேவா, நல்லா கவனி. கம்பேரிட்டிவாக பாருங்கள். ஹெல்த், அங்கேயும் ஹெல்த்து தான் பார்த்தோமா. குளோபல் லெவலில் என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? நியூட்ரிஷன். ஓகேவா, சைல்டு மார்டாலிட்டி, நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தோம். சைல்டு மார்டாலிட்டி, குழந்தை இறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். மெட்டர்னல் ஹெல்த் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதான் மகப்பேறு நலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக அடிஷ்னலாக வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக வருது இதுதான் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக. நான் சொன்னேன்ல, அவங்க ரிலீஸ் பண்ணுறது 10 இண்டிகேட்டர்ஸ், நம்ம ரிலீஸ் பண்ணுறது 12 இண்டிகேட்டர்ஸ். அந்த 10 + 2, அந்த 2 என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் கிளியராக. அந்த 2 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர்னா இந்தியாவுக்கே உரித்தான சில விஷயங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. எஜுகேஷன் நம்ம அங்கேயும் பார்த்துருந்தோம். அங்கே அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, குளோபலில் சொல்கிறேன். குளோபல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்லையும் எஜுகேஷன் பார்த்துருந்தோம். அதே இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அதே ஸ்கூல் அட்டண்டன்ஸ், பள்ளி ஆண்டுகள், பள்ளி வருகை. நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ ஓகேவா, யூஎன்டிபி ஆக்ஸ்ஃபோர்டு என்ன டைமென்ஷன்ஸை எடுத்துக்கிறாங்களோ அதே தான் நித்தி ஆயோக் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டைமென்ஷன்ஸை எடுத்து ஃபாலோ பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நேஷனல் லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குளோபல் லெவலில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி டைமென்ஷன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு குளோபல் லெவல் ரெகக்னைசேஷன் கிடைக்காது கண்ட்ரிக்கு. புரியுதுல உங்களுக்கு? ஓகேவா, ஸோ அதனுடைய ஆத்தென்டிசிட்டியை வந்து கொஷின் பண்ணுற மாதிரி ஆயிரும், உண்மைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதான் எடுப்பாங்க. நீங்கள் எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்த்தாலும் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோ இல்லை அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கன்ஸ், யூஎன்ஓ இல்லை மற்ற ஆர்கன்ஸோ, இவங்கெல்லாம் எப்படி என்ன மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறாங்களோ அதை தான் அந்தந்த கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணும். ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, லிவிங் ஸ்டாண்டர்ட் அங்கேயும் குக்கிங் ஃபியூல் பார்த்தோம். குக்கிங் ஃபியூலுங்கிறது சமையல் எரிவாயு. சானிடேஷன் அப்படிங்கிறது தூய்மை. கிளியரா? ஓகே. ஸோ வேற என்னெல்லாம் அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது 2 நம்ம அங்கே பார்த்தது. ஓகே. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? குடிநீர். நம்ம அங்கே பார்த்துருந்தோம்ல ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே. ஸோ அப்போ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறதும் அங்கே இருந்த சேம் தான். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது மின்சாரம், ஹவுசிங் அப்படிங்கிறது வீட்டு வசதி, இது அங்கே பார்த்தது. அசட்ஸ் அப்படிங்கிறது சொத்துக்கள். அடிஷ்னலாக வேற என்ன இருக்குது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், வங்கி கணக்கு, பேங்க் அக்கௌண்ட். இதுதான் இந்தியா ஸ்பெசிஃபிக்குங்க. அப்போ 2 விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, இந்தியாவுக்கு 12 இண்டிகேட்டர், அவங்க எடுக்கிற 10 அப்படியே எடுத்துப்போம். அடிஷ்னலாக 2 என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹெல்த்தை பொறுத்தவரை மெட்டர்னல் ஹெல்த், மகப்பேறு நலன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் பேங்க் அக்கௌண்ட். சரி, இதுதான் குளோபல். இப்போ இதனுடைய ரேங்கிங்ஸ் எல்லாம் நித்தி ஆயோக் என்ன சோர்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நித்தி ஆயோக் சொல்கிறாங்க அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லுவோம், NFHS. ஓகேவா, தேசிய குடும்பநல சுகாதார அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய 4 and 5 ரிப்போர்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக எடுத்த ரிப்போர்ட், அதை தான் அவங்க மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இது 2023 ரிலீஸ் பண்ணது, 2022-23, அதாவது அந்த டேட்டாவை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் அதை நான் அதையும் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரிப்போர்ட்டில் எந்த ஸ்டேட்ஸ் இருக்குது டாப்பில் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் டாப்பில் இருக்கும், அப்போ வறுமை குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வறுமை குறைந்த மாநிலம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா கேரளா நித்தி ஆயோக்கினுடைய சோர்ஸ் படி 0.55 அப்படின்னு சொல்கிறாங்க ஓவரால் பாப்புலேஷனில். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2023 இவங்க கொடுத்தது. கோவா 0.84, செகண்ட் பிளேஸ். லார்ஜ் கேட்டகரி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே இந்த டாப்பில் இருக்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் வரும். தமிழ்நாடுனுடைய பாவர்ட்டி 2.2, இது நித்தி ஆயோக் அப்போ கொடுத்தது. இது 2.2, நல்லா கவனிச்சுக்கோங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வச்சு எடுத்தது 2.2. அட் ப்ரெசன்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோடைய எக்கனாமிக் சர்வே படி தமிழ்நாட்டில் பாவர்ட்டி லெவல் அப்படிங்கிறது ஓகேவா, ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.43 தான். அதாவது 2% குறைஞ்சிருச்சு. 1.43 தமிழ்நாடு கவர்மெண்டோடைய எக்கனாமிக் சர்வே படி. ஸோ எக்கனாமிக் சர்வே 2025
26 போன வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல லாஸ்ட் மந்தில். ஸோ அதுபடி 1.43 ஓகே வறுமை குறைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போவும் ஸ்டில் தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னது நமக்கு இந்த இதில் படி 3rd பிளேஸ்லேயே இருக்கும். அப்போ தமிழ்நாடுனுடைய பாவர்ட்டி ரேஞ்சு பாருங்கள் 1.43 தான் ஓவராலில். நம்ம நியூஸஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, கேரளா என்ன அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கேரளாவில் பாவர்ட்டி ரேட்டு 0% அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேரளா கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா, கேரளாவில் வறுமை அப்படிங்கிறது 0க்கு வந்துருச்சு. ஓகே, வறுமை அப்படிங்கிறதே இந்த மாநிலத்தில் இல்லை, எல்லாருமே அபோவ் பாவர்ட்டி லைன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்த நித்தி ஆயோக் வந்து இந்த குளோபல் நமக்கு நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அதில் அப்டேட் ஆகுதா என்னங்கிறத பார்ப்போம். வறுமை அதிகமான மாநிலம் அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படின்னா பீகார் 33.76% அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இன்டென்சிட்டி தாக்கக்கூடிய அபாயம் இல்லை வறுமையில் விழக்கூடிய அபாயத்தில் 33.76% பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் லாஸ்ட் ஓவரால் ரேங்க் 36வது இடத்துல இருக்குது. இதே இதில் நம்மளுடைய நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்லேயே ஓகேவா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டை பற்றி நித்தி ஆயோக் சொல்லிடுறாங்க. ஓகே, ஒரு ஸ்டேட்டோடைய ப்ரொஃபைல் அதில் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எப்படி இருக்குது, சேம் அதே சோர்ஸ் தான். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, தேசிய குடும்ப நல சுகாதார அறிக்கை எண் 4 மற்றும் 5 அதனுடைய டேட்டாஸை வச்சு அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதே மாதிரி ஸ்டேட்டோடைய ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் சேர்ந்து எடுத்த ரிப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா ஓகேவா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே வறுமை குறைந்த மாவட்டம் அப்படின்னு நித்தி ஆயோக்கினுடைய அறிக்கைப்படி எது அப்படின்னா கன்னியாகுமரி. வறுமை குறைந்த மாவட்டம் 0.002 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 0.002 நல்லா கவனிச்சுக்கோங்க. வறுமை அதிகமான மாவட்டம் அப்படிங்கிறது வேல்யூஸ் வச்சு பார்க்கும்போது புதுக்கோட்டைன்னு சொல்கிறாங்க 0.018. கிளியர் தானே? அப்போ கன்னியாகுமரி வறுமை குறைந்த மாவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறலாம். புதுக்கோட்டை வறுமை அதிகமான மாவட்டம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது நித்தி ஆயோக் சொன்னது. தமிழ்நாடுனுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வேற, அது வேற, இது வேற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நமக்கு கொஸ்டின்ல கேட்கும்போது அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் படி தான் கேட்பாங்க. நித்தி ஆயோக் படி கேட்கறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மேபி வரலாம், சரியா, வராமலும் போகலாம் கொஸ்டின்ல. கிளியர் தானே? சரி, இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி டைமென்ஷனாக இருக்கக்கூடிய பாவர்ட்டியை இந்தியாவில் குறைக்கணும். கரெக்டு தானே? வறுமையை குறைக்கணும். நீங்கள் பாருங்கள் இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமா, இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பாவர்ட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீருக்கு என்ன திட்டம் இருக்குது இந்தியாவில்? பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஸ்கீம், ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல. எலக்ட்ரிசிட்டிக்கு எல்பிஜி சிலிண்டர்ஸருடைய சப்சிடியில இருந்து நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் சப்ளை வர இருக்குது. ஹவுசிங், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கா. பேங்க் அக்கௌண்ட், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற அக்கௌண்ட் இருக்கு. புரியுதுல உங்களுக்கு? வறுமையை குறைப்பதற்காக நிறைய நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படுது. எஜுகேஷன்ல இருக்கு ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத், தமிழ்நாட்டில் பார்த்தோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. ஜனனி சுரக்ஷா யோஜனா, நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ மெட்டர்னலுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கீம் பாலிசிஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வறுமையை குறைப்பதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படுது. அப்போ நமக்கு வறுமை குறைந்த மாவட்டம் மாநிலம் அப்படிங்கிறது கேரளா, செகண்ட் கோவா, தேர்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு லார்ஜரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்களே சொல்கிறாங்க கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டில் வறுமையில் குறைந்த மாவட்டம், புதுக்கோட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நித்தி ஆயோக்னுடைய ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அடுத்து இது நம்ம எல்லாமே நேஷனல் லெவலில் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. தேசிய சுகாதார அறிக்கை அப்படிங்கிற ஒன்று நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணாங்க. நேஷனல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெல்த் இண்டெக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகேவா, நான் இந்த சைடு இருக்கு பாருங்க. ஹெல்த் இண்டெக்ஸை பொறுத்தவரை எந்த அளவு ஓகேவா, அதாவது எந்த அளவுக்கான ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டில் இருக்குது, ஹெல்த் சம்மந்தப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் நிறைய அசஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஐஎம்ஆர், இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு, பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, பாப்புலேஷனுடைய க்ரோத் ரேட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இதில் மெஷர் பண்ணுவாங்க. நமக்கு மேஜராக தெரிய வேண்டியது இதுதான். ஸோ இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது குழந்தை இறப்பு விகிதம். 1 இயர் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ குழந்தைங்க இறக்குறாங்க. மெட்டர்னல் மோர்டாலிட்டி நம்ம 1000க்கு மெஷர் பண்ணுவோம் ஆவரேஜாக, 1000க்கு எவ்வளவு. இது நேஷனல் லெவல். இந்தியாவுடைய ஆவரேஜ் என்ன, தமிழ்நாடுனுடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியணும். எம்எம்ஆர் 1 லேக்குக்கு மெஷர் பண்ணுவோம். பிரசவத்தின் போதே இறக்கக்கூடிய தாய்மார்களுடைய விகிதம்.
ஓகேவா. டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது மொத்த கருவுறுதல் விகிதம். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய விமன்ஸனுடைய ஃபர்டிலிட்டியை மெஷர் பண்ணுவாங்க. அதை 15லேருந்து 49 அப்படிங்கிற ஏஜ் குரூப் வர. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இது வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இதெல்லாம் வந்து லேட்டராக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கான ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. நேஷனல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ இதுவுமே ரெகுலராக வர்றதில்லை. இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது. ஓகேவா. ஸோ இந்த சுகாதார குறியீடில் ஓகேவா எந்த ஸ்டேட்டு ஹெல்த் ஃபெசிலிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்னா 100க்கு ஸ்கோர் கொடுப்பாங்க. 100க்கு எவ்வளோ மார்க்ஸ் அதை வச்சு தான் என்ன அப்படின்னா ரேங்க். ஸோ பெட்டரான ஹெல்த் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட் இந்தியாவில் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கேரளா. அவங்களுடைய ஸ்கோர் 82.3, 82.3 அவுட் ஆஃப் 100. செகண்ட் ஸ்டேட் எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா. நம்மளுடைய சுகாதாரத்தில் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சுகாதார கட்டமைப்பு கொண்டுள்ள மாநிலம். சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ ஓகேவா நோய் தடுப்பு சார்ந்த நடவடிக்கைகள் ஓகே அது கம்யூனிகேபிள் நான் கம்யூனிகேபிள் தொற்று நோய்களாக இருக்கலாம், தொற்றா நோய்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு பெட்டரான ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸ்கோர் வந்து 72.42. ஓகேவா. தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. நேஷனல் ஹெல்த் இண்டெக்ஸில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் தேசிய சுகாதார குறியீடில். தேர்டு பிளேஸில் என்ன அப்படின்னா தெலுங்கானா. நமக்கு இது நமக்கு ஃபஸ்ட்டு 3 போதும் தான். ஃபஸ்ட்டு கேரளா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் என்ன இருக்குது அப்படின்னா தெலுங்கானா. கிளியர் தானே. ஓகேவா. லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் இருக்குது. ஓகேவா. ஸோ உத்தரப்பிரதேஷ் 30.57. லாஸ்ட் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கோர்லாம் கொண்டு தேவையில்லை. தமிழ்நாடு ஸ்கோர் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஸ்கோர் 72.42. ஓகே 42 அவுட் ஆஃப் 100க்கு. தமிழ்நாடுடைய பிளேஸ் அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸ், 2வது இடம். தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கு. ஓகே. அடுத்து நித்தி ஆயோகனுடைய அடுத்த ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சமூக முன்னேற்ற குறியீடு. வெயிட். சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ். ஓகே. சமூக முன்னேற்ற குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் 2022 நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணாங்க இது. ஓகே. 2022 நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு டைம் தான் வந்தது, அதுக்கப்புறம் இது வரல இந்த இண்டெக்ஸ். ஓகேவா. அந்தந்த ஸ்டேட்ல சோஷியல் ப்ராக்ரஸ் எந்த அளவு இருக்கு, சமூக முன்னேற்றம். ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு 12 காம்பனன்ட்ஸை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா மெஷர் பண்றாங்க. ஒரு 12 விதமான காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மெஷர் பண்றாங்க. ஓகேவா. ஸோ அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. 12 காம்பனன்ட்ஸ்னு சொல்லிட்டோமா. ஓகே. ஓகே கவனிச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதாவது அந்த அது உள்ள வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆனால் பேசிக்கான டைமென்ஷன் அப்படிங்கிறது பேசிக் ஹியூமன் நீட்ஸ், அடிப்படை மனித தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து. ஓகேவா. ஸோ ஊட்டச்சத்து அப்படிங்கிறது பேசிக் மெடிக்கல் கேர். ஓகேவா. அடிப்படையான ஓகேவா மருத்துவ பராமரிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் சானிடேஷன், குடிநீர் மற்றும் தூய்மை. பர்சனல் சேஃப்டி, தனிநபர் பாதுகாப்பு. ஷெல்டர் அப்படிங்கிறது ஓகேவா இருப்பிடம், வசிப்பிடம். ஷெல்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் வெல் பீயிங். ஓகேவா. அக்சஸ் டு பேசிக் நாலேஜ். ஓகேவா. அடிப்படை அறிவுக்கான ஓகேவா அணுகல். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன். ஓகேவா. தகவல் மற்றும் தொடர்பு. ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஓகேவா. அது மாதிரி என்விரான்மெண்டல் குவாலிட்டி, சுற்றுச்சூழல் தரம். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு அப்படிங்கிறதுல பர்சனல் ரைட்ஸ் அப்படின்னா தனி உரிமை, தனிநபர் உரிமை. ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கான சுதந்திரம். இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது உள்ளடக்கியது, உள்ளடக்கியது. அக்சஸ் டு அட்வான்ஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ உயர்கல்விக்கான அணுகல், உயர்கல்விக்கான அணுகல், உயர்கல்விக்கான அணுகல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் இந்த பேராமீட்டர்ஸை கேட்கறதெல்லாம் பெருசாக அவங்க கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேவா. அப்போ எதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 டைமென்ஷன் முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வெல்பீயிங். ஓகேவா. ஸோ அதே மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. இப்போ இதில் நமக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா பெட்டராக இருக்கிறதுலையே ஓகேவா இருக்கிறதுலையே பெட்டரான ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு தான். இந்த சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல,
சமூக மேம்பாட்டு அல்லது சமூக முன்னேற்ற குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோஷியல் லெவல் எப்படி இருக்குது, சோஷியல் டெவலப்மெண்ட் அந்த ஸ்டேட்டில், ஓகேவா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நித்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸ். தமிழ்நாடுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது 63.33 அவுட் ஆஃப் 100க்கு. இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது ஜார்க்கண்ட், ஓகேவா? ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டு தான் கடைசி இருக்குது. தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. எதில் அப்படின்னா சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ். கிளியர் தானே? ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ கிட்டத்தட்ட நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் சில இண்டெக்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிலையான வளர்ச்சி இலக்குகள். நல்லா கவனிச்சுக்கோங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி மில்லியனம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருந்தது, எம்டிஜி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அதனுடைய பீரியட் நமக்கு ஓவர் ஆயிருச்சு. ஸோ அது இனிமேல் வாய்ப்பெல்லாம் இல்லை, கொஸ்டின்லாம் பெருசாக வராது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி எப்போவுமே டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது 2030 நாளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, யுனைடெட் நேஷனுடைய ப்ரோக்ராம் தான் இது, ஓகேவா? யூஎனுடைய ப்ரோக்ராம் இந்த எஸ்டிஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? இவங்க குளோபல் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 17 கோல், 17 கோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 169 டார்கெட் இருக்கு, 169 டார்கெட். இப்போ 17 கோலு 169 டார்கெட்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை 2030க்குள்ளே என்ன பண்ணணும், உலக நாடுகள் அடையணும். 2030 டெவலப்மெண்ட் சஸ்டைனபிளாக இருக்கணும். அப்போ அந்த டெவலப்மெண்ட்டுக்கான ஆஸ்பெக்ட் எல்லாருக்குமே போய் சேரணும், கிடைக்கணும், ஓகேவா? பாருங்க, கோல் நம்பர் 1 என்ன பண்ணால், இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 17 கோலையும் மெமரைஸ் பண்ணிடுங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா கரெக்ட்லி பேர்டு, இன்கரெக்ட்லி பேர்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கொஸ்டினில் கேட்கலாம். நம்பர் மாறக்கூடாது, அந்த நம்பரில் தான் அந்த கோல் இருக்கணும். நீங்கள் பாட்டில் உங்களுக்கு பிடிச்சத மாதிரி கோல் நம்பர் 2, கோல் நம்பர் 1 அப்படிலாம் மாற்றி எழுதக்கூடாது, ஓகேவா? ஸோ டக்குன்னு பார்த்துருவோம் இதை. கோல் நம்பர் 1 என்ன பண்ணால் நோ பாவர்ட்டி, வறுமையின்மை. கோல் நம்பர் 2 வந்து நோ ஜீரோ ஹங்கர், பசியின்மை. கோல் நம்பர் 3 என்ன சொல்லுவாங்க, நலமான வாழ்வு. கோல் நம்பர் 4 குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது தரமான கல்வி. கோல் நம்பர் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். கோல் நம்பர் 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், தூய குடிநீரும் சுகாதாரமும். கோல் நம்பர் 7 அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, மலிவான மற்றும் தூய சக்தி, ஓகேவா? ஸோ கோல் நம்பர் 8 டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஓகேவா? மானமிகு வேலை, பொருளாதார வளர்ச்சி. கோல் நம்பர் 9 இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில் புதுமுனை உள்கட்டமைப்பு. கோல் நம்பர் 10 ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், ஏற்றத்தாழ்வை களைதல். கோல் நம்பர் 11 என்ன சொல்றாங்க, சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலைவளர் சமூகங்கள். கோல் நம்பர் 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், பொறுப்பான தயாரிப்பும் பயன்பாடும். கோல் நம்பர் 13 கிளைமேட் ஆக்ஷன், சுற்றுச்சூழல் மேம்பாடு. கோல் நம்பர் 14 லைஃப் பிலோ வாட்டர், நீர்வாழ் உயிரினங்கள். கோல் நம்பர் 15 லைஃப் ஆன் லேண்ட், நிலம் சார்ந்த வாழ்க்கை. கோல் நம்பர் 16 பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேவா? அமைதியும் நீதியும். கோல் நம்பர் 17 பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ், இலக்கு நோக்கி கூட்டாண்மை. மற்ற நாடுகளுக்கு கூட என்ன பண்ணணும், கூட்டணியாக சேர்ந்து இந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும். 17 கோலு, 169 டார்கெட் இருக்குது இதில், ஓகேவா? இதை 2030 அட்டைன் பண்ணணும். 2026க்கு வந்துட்டோம், இன்னும் 4 இயர்ஸ், இன்னும் சொல்ல போனால் ஒரு 5 இயர்ஸும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் 2 months முடிஞ்சிருக்கு, ஓகேவா? இன்னும் ஒரு 4 வருஷம் 10 months, 4 years 10 monthsல நம்ம என்ன பண்ணணும், அட்டைன் பண்ணணும். இந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் நேஷனல் லெவல்லையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு as well as ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட், அனைத்து மாநில அரசுகள் என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப்போட இல்லை இண்டிவிஜுவலாகவோ என்ன பண்ணுறாங்க, இந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கான ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், ஓகேவா? சரி, இந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாடும் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, புரியுதுல்ல? இந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாடு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ், என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க, ஸோ அவங்களுடையது எந்த அளவு இருக்குது, ஓகேவா? அந்த ப்ராக்ரஸை என்ன பண்ணுறாங்க, மெஷர் பண்ணி குளோபல் லெவலில் அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இண்டெக்ஸை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள், அந்த இண்டெக்ஸ் தான் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஓகேவா? ஸோ யூஎனு கீழே இருக்கக்கூடிய, ஓகேவா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஓகேவா, யூஎனோடைய ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுறாங்க,
இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10வது ரிப்போர்ட். இப்போ ஃபஸ்ட் ரிப்போர்ட் 2015, ஓகே, அந்த டைம்லேருந்தே வந்துட்டு இருக்கு. நமக்கு 16லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 10வது ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ரேங்க் என்ன ஃபஸ்ட்டு குளோபல் லெவலில் பார்த்துடணும், ஓகேவா? ஸோ குளோபல் லெவலில் இந்த கோல்லையே பெட்டரான கண்ட்ரிஸ் எது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய ரேங்க்கும் இதில் இருக்குது, ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்தியாவுடைய ரேங்க் நம்ம என்ன சொல்கிறோம் இதில் 99 அவுட் ஆஃப் 167. 167 நாடுகள் கொண்ட பட்டியலில், ஓகேவா, அந்த ரேங்க்ல இந்தியாவுடையது என்ன அப்படின்னா 99, ஓகேவா? 99வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ப்ராக்ரஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், 2023 112லேருந்து 2025 100க்குள்ளே இந்தியா வந்துருச்சு. 99. இந்தியாவுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 67 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. 67 இந்தியாவுடைய ஸ்கோர் அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸோட எதுவும் சொல்லியிருக்கோம். பங்களாதேஷாக இருக்கட்டும், எல்லாருமே இந்தியாவுக்கு கொஞ்சம், பூட்டானும் நேபாள் மட்டும்தான், சரி, பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ் இதனாலுமே இந்தியாவுக்கு முன்னாடி இருக்குது. பூட்டான் 74, நேபாள் 85, ஸ்ரீலங்கா 93, மால்டீவ்ஸ் 53, ஓகேவா? இந்தியா வந்து 99 இந்த கோலில். கிளியர் தானே? ஓகே, சரி, இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஓகேவா, ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியரா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேரக்டாக இப்போ வந்துடலாம். தமிழ்நாடுனுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? நம்ம மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடுனுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதிலிருந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு கொஷின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். இதில் தமிழ்நாடுனுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி, இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் ரேங்க் மட்டும் நம்ம சொல்லிடலாம், ஓகேவா? அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அதனுடைய, ஓகேவா, இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணிப்போம். இப்போதைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, ரேங்க் மட்டும். அப்போ தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ இன்னைக்கு எவ்வளோ முடியுதோ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகே? பண்ணிட்டு நம்ம சில டைமென்ஷன்ஸ் எல்லாம் இதில் பேலன்ஸ் பெண்டிங் இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிப்போம். இப்போதைக்கு ரேங்க் மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன், மாநில திட்டக்குழு. முதல்ல வெளியிடப்பட்டது 2003. இப்போ நமக்கு அடுத்து வெளியிடப்பட்டது 2017. ஃபர்ஸ்ட் டைம் 2003, இப்போ ரிலீஸ் பண்ணது 2017. சரி, அப்போ தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ரெண்டாவது தமிழ்நாடுனுடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், தேர்டு தமிழ்நாடுனுடைய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஃபோர்த்து தமிழ்நாடுனுடைய சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஃபிஃப்த்து, ஓகேவா, ஸோ தமிழ்நாடுனுடைய ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இதில் ரேங்கிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம், சரியா? ரேங்கிங் பார்க்கலாம், டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னைக்கு பார்த்தது வரை பார்த்துட்டு டவுட்ஸ் எது இருந்தது அப்படின்னா அதை அப்படியே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேனலில் லிங்க் இருக்கும், அதையும் பாருங்கள். அடுத்தடுத்த செஷன்ஸில் வரும்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒரு டவுட் கிளியரிங் செஷனாகவும் இது இருக்கும். வெறுமனையாக கிளாஸ் நமக்கு வந்து கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே அதில் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் வைஸாக, ஓகேவா, உங்களுக்கு லிங்க் இருக்கும் அதில். ஸோ அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் கேட்டுக்கோங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, சைல்டு டெவலப்மெண்ட், ஃபுட் செக்யூரிட்டி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டிஸ்ட்ரிக்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இது, ஓகே? பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டை மட்டும் இப்போதைக்கு அப்டேட் பண்ணிப்போம். மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இதாகும் போது நீங்கள் அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? டேட்டாஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது கன்னியாகுமரி. தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா கன்னியாகுமரி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் லாஸ்ட் இருக்கிறது அரியலூர். இதுக்கும் டைமென்ஷன்ஸ் இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. நம்ம இன்னைக்கு டைம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இதை முடிச்சிடுறோம். ரேங்கோட முடிச்சுட்டு அடுத்ததில் அப்டேட் பண்ணலாம்,
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கன்னியாகுமரி, லாஸ்ட் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர். எதில் அப்படின்னா தமிழ்நாடுனுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில். அடுத்து தமிழ்நாடுனுடைய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலின சமத்துவமின்மை குறியீடு. அதில் பாலின சமத்துவமின்மை எங்கே, அதாவது ஆண் பெண்ணுக்கான அந்த இடைவெளி எந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீல்கிரிஸ். நீல்கிரி அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குது, கடைசி இருக்கிறது அரியலூர். இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன் சார் 32 தான் ரேங்க் வருமா அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் 2017 ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டு வரலை. ஸோ மேபி இந்த வருஷம் வர்றது இல்லைனா அடுத்த வருஷம் வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து குறைவாக இருக்கிற மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்து லாஸ்ட் போயிடும் அரியலூர். அந்த வேல்யூஸை வச்சு தாங்க. வேல்யூஸ் பெருசாக நமக்கு மெமரைஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், ரேங்கை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இருக்கிறது தமிழ்நாடுனுடைய சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது தமிழ்நாடுனுடைய குழந்தை மேம்பாட்டு குறியீடு. இந்த குழந்தை மேம்பாட்டு குறியீடில் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சைல்டுக்கான ஓவரால் டெவலப்மெண்ட். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எதுவாக இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி. முதல் இடத்துல இருக்கிறது கன்னியாகுமரி, லாஸ்ட் இருக்கிறது அரியலூர். அப்போ சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கன்னியாகுமரி, ஓகேவா, லாஸ்ட் இருக்கிறது அரியலூர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாடுனுடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், தமிழ்நாடுனுடைய பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த குறியீட்லையும் ஓகேவா. ஸோ அதனுடைய டைமென்ஷன்ஸும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, எந்த சாரி வெயிட் ஓகே, ஸோ அதை நான் சொல்லிடுறேன். எந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து வறுமை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, வறுமை குறைவான மாவட்டம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது காஞ்சிபுரம். சரியா, இது தமிழ்நாடுல சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா, தமிழ்நாடுனுடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் வறுமை குறைவான மாவட்டம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம். சரியா, காஞ்சிபுரம். வறுமை அதிகமான மாவட்டம் இது லீஸ்ட், குறைவு. ஓகேவா, அதிகமாக. ஓகேவா, ஸோ ஹையாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரி. தர்மபுரி இது தமிழ்நாடுனுடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில். சரியா, ஸோ அடுத்து தமிழ்நாடுனுடைய லாஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், உணவு பாதுகாப்பு குறியீடு. இதனுடைய டைமென்ஷன்ஸும் நம்ம அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு ரேங்க் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் ஓகேவா, ஸோ உணவு பயிரோடைய அக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஓகேவா, அவைலபிலிட்டி, இருப்பு, அதனுடைய அணுகல், அதனுடைய விலை, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருவாரூர். திருவாரூர் மாவட்டம் தான் முதல் இடத்துல இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. லீஸ்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது ஓகேவா, ஸோ மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா நீல்கிரிஸ். ஓகேவா, வறுமை குறைவான மாவட்டம் அப்படிங்கிறது நீலகிரி, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சரி, வறுமையில் நம்மளுடைய உணவு பாதுகாப்பு. அப்போ உணவு பாதுகாப்பு அதிகமான மாவட்டம் அப்படிங்கிறது திருவாரூர், உணவு பாதுகாப்பு வந்து குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் நீலகிரி. ஓகேவா, ஸோ நீலகிரியில் ஃபுட் கிராப்ஸினுடைய கல்டிவேஷன் குறைவாக இருக்கிறதுனால அது லாஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஓகே, ஜெண்டர் இன்இக்வாலிட்டிலாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படி தானே. இன்இக்வாலிட்டி வந்து குறைவாக இருக்கிறது நீலகிரிஸ், அதிகமாக இருக்கிறது அரியலூர். ஸோ இதுதான் தமிழ்நாடுனுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்போ ஒன்ஸ் அகைன் கூட சொல்லிடுறேன், இதை ஹெச்டிஐயில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கன்னியாகுமரி, ஹெச்டிஐயில் லாஸ்ட் இருக்கிறது அரியலூர். ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் வந்து குறைவாக இருக்கிறது நீல்கிரிஸ், அதிகமாக இருக்கிறது அரியலூர். சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து குறைவாக இருக்கிறது கன்னியாகுமரி, அதிகமாக இருக்கிறது அரியலூர். பாவர்ட்டியில் நான் சொன்னேன் ஓகேவா, வறுமையில் வந்து குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் காஞ்சிபுரம், அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தர்மபுரி. உணவு பாதுகாப்பில் வந்து ஓகேவா, ஸோ அந்த உணவு பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படிங்கிறது திருவாரூர், உணவு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படிங்கிறது நீலகிரி, உதகமண்டலம். சரியா, ஓகே. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம சில முக்கியமான விஷயத்தை இதில் பார்த்தாச்சு. ஓகேவா, இன்னும் ஒரு சில இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், அதேமாதிரி தமிழ்நாடுனுடைய இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் இந்த தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்லேருந்து ஒரு கொஷின் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது போக நமக்கு அதுக்கப்புறம் ஓகேவா, தமிழ்நாடு நமக்கு நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சில இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எக்கனாமிக் சர்வேலேருந்து வரக்கூடிய சில டேட்டாஸை நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கேட்கலாம். நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் குயிக்காக கேளுங்க. அடுத்த செஷனுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுறாங்க, அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஓவர் ஆயிருச்சு. ஓகேவா, இன்னும் இருக்கிறது மெயினான சில டைமென்ஷன்ஸ். குளோபல் லெவலில் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது.
பாலின இடைவெளி குறியீடு, அதே மாதிரி வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், உலக மகிழ்ச்சி அறிக்கை. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டி அப்படிங்கிறது ஓவர் ஆயிரும் நமக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் அசோசியேட்டட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிரும். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கேட்டுருங்க. அதேமாதிரி தமிழ்நாடு ரிப்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டு 3, ஃபஸ்ட்டு 3 பிளேஸஸில் யார் இருக்காங்க, லாஸ்ட்டு 3 பிளேஸில் யார் இருக்காங்க, சரியா? ஸோ எனி அதர் டவுட்ஸ், வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா இருக்கும்? ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸஸ்க்குலாம் நீங்கள் வரும்போது ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுட் கேட்குற மாதிரி இந்த செஷன் இருக்கணும். ஒன் சைடாக டீச் பண்ணிட்டு மட்டும் போகிற மாதிரி இருந்துடக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டு வந்த அந்த வீடியோஸ்லேருந்தும் டவுட்ஸ் ஏதாவது அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேட்டுருணுங்க. ஸோ அதே மாதிரி அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஷெடியூல் ஓகேவா அந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் சார் உங்களுக்கு அதை கன்வே பண்ணிடுவாங்க. ஓகேவா? சாரோடைய கிளாஸ் வரும்போது சார் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கிளியர் தானே? ஸோ எனி அதர் டவுட்ஸ்? கிளாஸஸ் எல்லாருக்கும் கிளியராக இருந்ததா? ஓகே. ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ் கண்டினியூஸாக இதில் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கவர்மெண்டோடைய இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையே, இந்த வருஷம் நமக்கு எல்லா எக்ஸாமுமே இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஓகேவா என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை உங்களுக்கு லிங்க் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் அதை வீடியோஸை. ஓகே, தேங்க்யூ ஆல். யா ஓகே ஓகே, இது எல்லாத்தையுமே நாங்கள் கமெண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி டிசைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.